இன்றைக்கி சொல்லாமல் கூட தோட்டத்துலேருந்து ஒரு நாட்டுக்கோழியை வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து என்ன பிரயோஜனம், ஆனந்துக்கு க்ளீன் பண்ண தெரியாது, அவங்க அண்ணாவுக்கும் க்ளீன் பண்ண தெரியாது. எங்கள் வீட்டில் மாமா அப்புறம் பாட்டி இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் க்ளீன் பண்ண தெரியும். அன்னைக்குன்னு பார்த்து அவங்க வெளியே கிளம்பிட்டாங்க, ஆள் இல்லை வீட்டில். ஆனந்த் இருந்துக்கிட்டு நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணவே தெரியாமல் க்ளீன் பண்ணி இன்னும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக கடையிலேயே போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தேன். கடையில் க்ளீன் பண்ணுறவங்க கால் தலை இது எல்லாமே போட்டுட்டாங்க. கால்லாம் போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு அப்படியே தூக்கி போட்டாச்சு. நாட்டுக்கோழியே ஒரு 2 கிலோ பக்கம் இருந்துச்சு, அதுவே போதும்ன்ட்டு பிராய்லர்லாம் இன்றைக்கி எதுவுமே எடுக்கவே இல்லை. இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி வறுவல் இதுதான் செய்ய போகிறோம். இந்த 3 டிஷ்ஷும் செய்யறதுக்கு தனித்தனியாக நாட்டுக்கோழிலாம் வேக வைக்காமல் அப்படியே ஒன்றா வேக வச்சு அப்படியே தனித்தனியாக பிரித்து தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறம் பிரியாணிக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரே குழம்பாகவே வச்சாச்சு. முன்னாடிலாம் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறப்போ ஒவ்வொரு தடவையுமே வீடியோ பார்த்து தான் செஞ்சுட்ருப்பேன். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிச்சிட்டேன் எப்படி வைக்கிறதுன்ட்டு, அதனால் வீடியோ பார்க்காமையே சமைச்சிடுறது. நான் எப்போவுமே குழம்பு வச்சதுக்கப்புறமா அதில் இருக்க கறியவே எடுத்து தான் வறுவல் மாதிரி செய்வேன். சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்படி தான் செய்வாங்க, அதனால் நானுமே அதே மாதிரியே பழகிட்டேன். இதுக்கு முன்னாடி வறுவல் செய்யும்போது கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மசால் தூள் மட்டும்தான் போட்டு செய்வேன். இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு குழம்பு வைக்கும்போது இந்த ஜீரகம், சோம்பு இது மாதிரி மசாலாலாம் வறுத்து அரைச்சி தான் சேர்த்துருந்தேன். அதுலேயே கொஞ்சமாக எடுத்து வச்சு அதையும் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக வெங்காய தக்காளி பேஸ்ட்டுமே இதில் ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. கூடவே கொஞ்சம் முட்டையுமே வேக வச்சு சூப்பராக லஞ்சை முடிச்சாச்சு.